ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜியாங் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனை பார்க்க அவன் கோச் வராரு. பார்த்துட்டு ஜியாங்கோட அம்மா கிட்டையும் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், அவன் கண்டிப்பாக சாக்கரில் பெரிய ஆளாக வருவான். அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நிறையா சாதிக்கணும்னு நினைக்கிறான். டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு கோச்சு சொல்ல, இல்லை கோச், அவன் காலையே அவனால் அடிப்படாமல் பார்த்துக்க முடியல, அவன் எப்படி பெரிய சாக்கர் ஆவான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லை இந்த காம்படிஷனில் அவன் அவனை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சான், அதனால தான் ரொம்ப ஹார்டாக விளையாண்டான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை ஸ்கூலில், அதனால தான் அடிக்கடி அடிபட்டு இப்படி படுத்துக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கோச் போயிடுறாரு. உடனே அவங்க அம்மா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணால் நம்ம சென்னு நம்ம ஜியாங்கை பார்க்க வரா ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ஜியாங்கோட அடிப்பட்ட காலையே இடிச்சிட்றான். அவன் வழியில் கத்த, நான் டாக்டரை கூப்பிட்றேன்னு சொல்கிறா. சென்னு, வேண்டாம், எனக்கு பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் எடுத்து கொடு, பார்த்து வரமாட்டியா அப்படின்னு கத்துறான். இவனும் எடுத்து கொடுத்துட்டு, சரி இந்தா உனக்காக தான் நான் சூப்பு கொண்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறா. அவன் குடிச்சிட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு படுத்துக்கிறான். சென்னோட அம்மாவும் ஜியாங்கோட அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி சங்கோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜியாங்கோட அம்மா, இந்த வருஷம் அவன் ஸ்கூலை விட்டு நிறுத்தலாமான்னு திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சென்னு, வேண்டாம் ஆண்டி, நானும் சங்கும் சேர்ந்து நம்ம ஜியாங்க்கு டியூட்டர் பண்ணுறோம், கண்டிப்பாக அவன் பிக்கப் பண்ணிப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே ஜியாங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சங்கு சென்னும் நம்ம ஜியாங்க பக்கம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனோடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஜியாங் கிட்ட சொல்ல, என்னது அப்படின்னு அவனை ஆசையாக கேட்குறான். அவன் புக் எடுத்து காட்டினோடனே, நீயும் சர்ப்ரைஸும் அப்படின்ட்டு அவன் உடனே படுத்துக்கிறான். இவங்க வல்கட்டாயமாக புட்டிச்சு அவனை இழுத்து கண்ணை ரெண்டையும் மேலே தூக்கி ஓப்பன் பண்ணி படி 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 அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன், போய் தொலைங்க, எனக்கு தூக்கம் வருது, ஒரு பேஷண்ட் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ உனக்கு ஃபோன் வேண்டாம், நான் ஃபோன் எடுத்துட்டு போகிறேன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவன், ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போகுது. டெய்லியும் அவனுக்கு அவங்க தான் டியூட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டியூட்டர் பண்ணும்போது நம்ம ஜியாங்க்கு நம்ம சென்னு ஒரு பொக்கே கொடுக்குறா. அதை பார்த்து நம்ம சங்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணா. ஃபைனலாக நம்ம ஜியாங்கோட டிஸ்சார்ஜ் நாளும் வர நம்ம சென்னு ஜியாங்க பார்க்க போகிறா. சங்கு எங்கன்னு கேட்குறான். சங்கு டாக்டர் கிட்ட உன்னை பற்றி கேட்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கவர் எடுத்து ஜியாங் கிட்ட கொடுக்குறா. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுடைய ஃபைனலுக்கான என்ட்ரி டிக்கெட்டு. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறான். இது சீக்ரெட் அப்படின்னு சென்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான் ஜியாங்கு. சரி வாடா, போதும், தேங்க்ஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஜியாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா. வந்தோடனே ஜியாங்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து, இந்த வீக் ஃப்ரீயாக இருந்தால் நான் 3 பேரும் மேட்ச் பார்க்க போகலாமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, இல்லை எனக்கு டைம் இல்லை, உங்கள் அப்பா ஃப்ரீயாக இருந்தால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஜியாங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். ஆனால் அவனால் ஒன்றுமே முடியல. அங்கே நம்ம சென்னு பார்க்க போகிறா ஜியாங்க பார்த்தோன்னே தண்ணியெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறா. நம்ம ஜியாங்கு நம்ம சென்னுக்கிட்ட, இந்த சாக்கரில் சாதித்த எத்தனையோ பேருக்கு அடிபட்டிருக்கு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என் உடம்பு தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. கடவுள் இது ஒரு வார்னிங்காக எனக்கு கொடுத்துருப்பார் போல். இனிமேல் நான் தான் என் உடம்பை பார்த்துக்கணும், இதை விட்டுடலான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எங்கள் அப்பா அம்மாவாவது கஷ்டப்படாமல் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, கெரியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட சென்னு, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உன்னால் முடியும், பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜியாங்கு, இனிமேல் என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்கிறான். ஏன் வரக்கூடாதுன்னு கேட்க, நீ இனிமேல் என்னால் படிப்பில் கெடக்கூடாது, உன் படிப்பு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசர அவசரமாக அவனுடைய ஸ்டிக் எடுத்துட்டு நடக்க போகிறான். அவன் தட்டு மாதிரி போக நம்ம சென்னு ஹெல்ப் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணா நம்ம சென்னு நம்ம ஜியாங்க அவன் எப்பயும் விளையாடுற சாக்கர் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு என்னடா வயசாகுதுன்னு கேட்குறா. எனக்கு 17, உன் மைண்ட் என்ன மலிங்கி போச்சா என்ன அப்படின்னு திட்டுறான். உடனே நம்ம சென்னு அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இத்தனை நாள் சாக்கரில் சாதித்த ஒவ்வொரு பிளேயர் நேமும் சொல்லி அவங்களுக்கு எங்கெங்கே அடிபட்டிருக்கு, அவங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே ஜியாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் ஷாக்காகவும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்ருக்கான். அப்போது இந்த பேப்பரை கொடு, போதும் நிறுத்து, பேப்பரை கொடுன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு போகிறாங்க. அடுத்து ஜியாங்கும் அவன் அப்பாவும் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க.
அப்போ ஜியாங்கோட அப்பா ஜியாங் கிட்ட கால் புண்ணு சரியானா திருப்பவும் மேட்ச் விளையாடுவியா அப்படின்னு கேட்க, ஜியாங்கு நான் எப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் விளையாடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சின்ன வயசில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பயுமே உன்னுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும், விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே ஜியாங்கோட அப்பா, கண்டிப்பாக நீ பண்ணணும், உங்கள் அம்மாவுக்கு நீ விளையாடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவள் பயப்படுறா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக அவங்க போகும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன நீ வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, சும்மா இந்த பக்கம் வேலைக்குன்னு போனேன், அப்போ அப்படியே உங்களை பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அவங்க அம்மா, நேற்று உன் கோச் கால் பண்ணாரு, உன்னை பார்க்க வரேன்னு சொன்னார், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜியாங் சாக்காராம், இல்லை நீ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகு, நானே அவங்கக்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் உன்னை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அலறான். அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அவன் சாக்கருக்கு விளையாடுறதுக்கு. நம்ம ஜியாங் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மாவும் ஜியாவும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஃபைனல் டிக்கெட் கீழே விழுது. அம்மா யாரும்மா உனக்கு கொடுத்தான்னு ஜியாங் கேட்க, சென்னு தாண்டா கொடுத்தா, அதான் முடிஞ்சிருச்சுல, தூக்கி போட்டுடலான்னு ஜியாங்கோட அம்மா சொல்ல, வேண்டாம்மா அப்படின்னு அவன் எடுத்துட்டு ரூமுக்கு போகிறான். போயிட்டு நம்ம சென்னுக்கு கால் பண்ணுறான். உனக்கு எங்கேருந்து இந்த டிக்கெட் கிடைச்சிது ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறான். டே உங்கள் கோச் லீ கிட்ட இருந்து தாண்டா வாங்கினேன் அப்படிங்கன்னு சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவ போயிட்டு ஜஸ்ட் எனக்கு ஃபைனல் டிக்கெட் வேணும் சார் அப்படிங்கிறா. அவர் உனக்கு வேணும்னு எடுத்துட்டு போமா அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்றாரு. இது என்ன அவ்வளோ ஈஸியா அப்படின்னு இப்போ ஜியாங் சொல்கிறான். அப்போ நீ என்ன நினச்ச, நான் எல்லாத்தோட காலையும் போய் விழுந்து கெஞ்சி உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் ஆயிட்டியோ அப்படின்னு சென்னு கேட்க, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ ஃபோனை வெயி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்ம ஜியாங் ஸ்கூல் போகலான்னு இறங்கி வரான். அப்போது நம்ம சென்னை சைக்கிளில் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் பாவம், அவள் தான் அவளை சைக்கிளை வச்சு தள்ளிக்கிட்டு போகிறான். ஒழுங்கா போ, எனக்கு கீழே போட்டுறாத, திருப்பி உடச்சி விட்றாதன்னு இவன் திட்டிக்கிட்டே போகிறான். டே சும்மா வாடா அப்படின்ட்டு இவளும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கா. அடுத்து நம்ம ஜியாங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி இப்போ நார்மல் ஆகிட்டான். ஃபுல்லாக ரெக்கவர் ஆகின வேட்டி அவங்க எப்பயும் மீட் பண்ணுற சீக்ரெட் பிளேஸ்க்கு நம்ம ஜியாங்கோ சென்னும் போயிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சங்க அப்போ தான் அவங்க கிட்ட பேசலான்னு வரான். ஆனால் அவங்க அப்படி விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் ஆர்டர் பண்ண புக்கு வந்துருச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. இவனும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த புக்கு வாங்கலான்னு அந்த புக்கு ஷாப்புக்கு போய் அந்த புக்கோட ரேட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க, என்கிட்ட அவ்வளோ இல்லை, நீங்கள் இவ்வளோ தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறான். சங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கே கியூ வந்து, இந்தாங்க இந்த 2 புக்குக்கும் சேர்த்தே பில் போடுங்கன்னு அவளே காசு கொடுக்குறா. உடனே சங்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். பரவாயில்ல அப்படிங்கிறா. எதுக்கு நீ மேக்ஸ் புக் வாங்க வந்தியான்னு கேட்குறான். ஆமாம், செகண்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேக்ஸு, அதுக்கு தான் வாங்க வந்தேன் அப்படிங்கிறா. சரி உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நான் வேணா டியூட்டர் பண்ணவா அப்படிங்கும்போதே, எப்போ பாரு உனக்கு படிப்பு தானா, படிப்பை தாண்டி எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு அவள் போகிறா. இல்லை நீ ஹெல்ப் பண்ணல அதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அடுத்து நம்ம சங்கும் கியூவும் ஒரு லேக்குக்கு முன்னாடி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு கியூ சொல்ல, சங்கு நானும் கிளாஸ் ஸ்கிப் பண்ணணுன்னா இங்கே தான் வந்து நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கியூ, நீ ஸ்கிப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், ஏன் நானாக ஸ்கிப் பண்ணக்கூடாதா என்ன, எல்லாரும் என்னை டூ பர்ஃபெக்ட்னு நினைக்கிறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே சங்கு, நீ வேறு கிளாஸ் போனதுலேருந்து உனக்கும் சின்னுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு தெரியும், ஏன் என்னாச்சுன்னு சங்கு கேட்குறான். எனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸை வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண தெரியல, அதுதான் என் ப்ராப்ளம் அப்படிங்கிறா. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு எஸ்ஸையை கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டல, அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரியே உனக்கும் அந்த இடத்துல என்ன வேர்ட்ஸ் போடுறதுன்னு தெரியலன்னு அப்படின்னு சங்கு சொல்கிறான். அதை கேட்ட கியூ, ஆனால் அந்த எஸ்ஸையை உனக்காக என் ஆள் மனசுலேருந்து நான் எழுதினேன் அப்படிங்கிறா. எதுக்கு அப்படிங்கிறான். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கியூ சொல்கிறா. கரெக்டாக இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த சத்தத்தெல்லாம் அவனுக்கு கேட்கல. என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஜியாங்கு ஸ்டேடியமில் ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவன் இன்னைக்கு ஃபைனல் விளையாட போகிறான். உடனே சென்னு அவளோட ரெட் கலர் கைகளை கழட்டி நம்ம ஜியாங்க்கு கட்டி விட்டுட்டு, உனக்கு எப்பயுமே லக்கு கூட இருக்கும், கவலைப்படாத, நீ தான் வின் பண்ணுவேன்னு மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவனும் கொஞ்சம் தேறிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது.
உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஆல்.